ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். நாம் சிக்மங்களூருக்கு ஷார்ப்பாக 12 o'clock ரீச் ஆனோம். ரீச் ஆகிட்டு நேராக ரூமில் போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு அங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நல்லா பசி, அதனால் இப்போ சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். நாம் தங்கியிருக்கிற ஹோட்டல் பேரும் மகாராஜா, இந்த ரெஸ்டாரண்ட் பேரும் மகாராஜா. சரி, இங்கே சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். பட் இது ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட் இல்லை, இது செப்பரேட்டாக உள்ள ரெஸ்டாரண்ட்டு. சாதாரணமாகவே பிரியாணினா நமக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது பிரியாணி தான். ஸோ அதனால் ஒரு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணிவிட்டு என்னோட ஆல் டைம் ஃபேவரேட்டு சில்லி சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். பொதுவாக எனக்கு கர்நாடகாவில் மசால் தோசையை தவிர வேறு எந்த டிஷ்ஷும் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது. காரணம் என்னென்னா, ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். பிரியாணி எப்படி இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் கர்நாடகாவில் செகண்ட் டைம், ஏற்கனவே மைசூரில் ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கேன், அது ஓகே அப்படிங்கிற லெவலில் இருந்தது. பட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆனால் பிரியாணி அப்படி ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நம்ம ஊர் தம் பிரியாணிக்கு ஈக்குவலாக வேறு எதையுமே சொல்ல முடியாது. இங்கே எனக்கு பிரியாணி அந்தளவுக்கு பிடிக்கல. பட் சில்லி சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கொடுத்த காசுக்கு ஒர்த்து 180 rupeesன்னு நினைக்கிறேன். ரொம்ப குவான்டிட்டி அதிகமாகவே இருந்தது. நாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக போய் பைக் வந்து ரெண்டலுக்கு எடுக்க போகிறோம். ஏற்கனவே சென்னையில் இருக்கும்போதே நம்ம ஆன்லைன் மூலயமா புக் பண்ணியாச்சு. இப்போ ரெடியாக இருக்கும். நாம் போய் பைக்கை எடுத்துகிட்டு தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவுமே சிக்மங்களூரை வந்து நம்ம ரவுண்ட் அடிக்க போகிறோம். நாம் பைக்கு ரெண்டலுக்கு எடுக்கிறதுக்காக நேராக சாப்பிட்டுட்டு இங்கே வந்துட்டோம். இப்போ பைக்கை எடுத்துகிட்டு நம்ம ரூமுக்கு போகலாம். பைக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 700 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இது வீக் எண்டுங்கிறதுனால 700 rupees. இதே வீக் டேஸில் வந்து நார்மல் டேஸில் வந்து எடுக்கும்போது 550 600 rupees தான் சார்ஜ் பண்ணுவாங்க. நான் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வேணும்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தங்கியிருந்த ஹோட்டல் ரூம் இது தான். ஹோட்டல் மகாராஜா அப்படின்னு பேர். ஹோட்டல் மகாராஜான்னு பேருக்கு தகுந்த மாதிரி ரூமும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நான் ஏற்கனவே ஆன்லைனில் வந்து புக் பண்ணியிருந்தேன். 1500 rupees தான் வந்து சார்ஜ் பண்ணாங்க. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 meters தான் வந்து ஹோட்டல் இருக்கும். அதுமாரி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. ஒரு ஏசி ரூமு 1500 rupeesக்கு இவ்வளோ அம்யூனிட்டிஸோடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி டிவி, அப்புறம் ஒரு வார்ட்ரோப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. லேம்ப்பு, உள்ளார இன்டீரியர் எல்லாமே நல்லா இருந்தது. அப்புறம் டாய்லெட் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ரொம்ப நீட்டாக இருந்தது. இந்த ஹோட்டலில் பிடிச்ச முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன். அதாவது சிக்மங்களூரில் பிஸியான ஒரு இடத்துல இது ஹோட்டல் அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து எல்லா இடத்துக்கும் ஈஸி அக்சசபிளாக இருக்குது. பக்கத்தில் ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்டு, ஷாப்ஸு எல்லாமே இருக்குது. என்ன ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டு, கார் பார்க்கிங்னு செப்பரேட்டான பிளேஸு இங்கே கிடையாது. ஆனால் மெயின் ரோட்லேயே வந்து நீங்கள் காரை நிறுத்திக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நான் என் 2 வீலரையே வெளியில் தான் நான் நிறுத்தி வச்சுருந்தேன். இதுதான் நம்ம தங்கியிருக்கிற ரூமோட பால்கனி. பாருங்கள், இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்ட்ரீட்டு எவ்வளோ பிஸியாக இருக்குது அப்படின்ட்டு. இங்கே இடத்துல எல்லா விதமான ஃபெசிலிட்டியுமே இருக்குது. நீங்கள் இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நேராக அங்கே ஒரு ஹில் ஒன்று இருக்குது. அந்த இடம் தான் முல்லையனகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கர்நாடகாவோட ஹையஸ்ட் பீக்கு. அதை நாம் நாளைக்கு போய் பார்க்கலாம். இப்போ நாம் ஹிரோக்கலை லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான லேக் ஒன்று இருக்குது. அந்த லேக் இப்போ நம்ம தங்கியிருக்கிற ரூம்லேருந்து ஜஸ்ட் ஒரு 8 kilometer டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த லேக்குக்கு தான் போக போகிறோம். வாங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்மங்களூரில் உள்ள ஹிரோக்கல் லேக் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து சிக்மங்களூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ரொம்பவும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லேக்கு. இந்த லேக் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம். வாங்க இப்போ நம்ம லேக்கை சுற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ட்ரிப் வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு ட்ரிப் தான். காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு டைமாக ஒரு சோலோ ட்ராவலராக நான் வந்து என்னோடய ஜேர்னியை தொடங்கியிருக்கேன். பொதுவாக வந்து என்னை ஃபேமிலி கூட தான் நான் ட்ரிப்லாம் போயிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, என் ஒய்ஃபு பசங்க கூட தான். இந்த வாட்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சோலோ ட்ராவலராக, அதுவும் வந்து பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டைமாக வந்து இந்தமாரி விளாக் எடுக்கிறதுக்கு பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணி அதோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு பஸ்ஸில் வந்திருக்கேன். வழியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வர்ற டயத்தில் பார்த்திங்கன்னா மழை வேறு, அப்படியே ட்ரிஸ்லிங் தூரல் அப்படியே நைஸாக பெஞ்சிட்டு இருந்தது. பின்னாடி வந்து பேக் ட்ராப்ஸ் வந்து மலைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லேக்கு. ஆனால் போட்டிங்லாம் இப்போ இல்லை. ஜென்ரலாக இருக்கா இல்லையான்னு தெரியல. இப்போ கோவிடுங்கிறதுனால போட்டிங் எதுவும் கிடையாது. உள்ளுக்குள்ளார கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வர்ற மாதிரி வச்சுருக்காங்க. என்னோடய பேக் பின்னாடி பாருங்கள், ஒரு கோயில் கூட இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இதையும் நீங்கள் பார்க்கலாம்.